வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களை நான் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. கோல்டு ரேட் நேற்று ரிகவர் ஆயிடுச்சு இன்னைக்கு கார்த்தால. பட் ஏர்லி மார்னிங்கில் அங்கே டவுன் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு டவுன் ஆனால் இல்லை இன்னைக்கு ஈவினிங் டவுன் ஆனால் இப்போதைக்கு 22 கேரட்கள் 14,500 ப்ளஸ் டேக்ஸஸ். நான் இதுதான் சொல்லிகிட்டே இருக்கேன். 13,500 to 14,500க்குள்ளேயே இப்படி சுற்றிட்டே இருக்கும். ஒன் மோர் டே இன்னைக்கு 14,500 ஒரு நாள் போயிடுச்சு. 18 கேரட் கோல்டு 12,400 அதே மாதிரி 24 கேரட் 15,818 இதே ரேஞ்சில் தான் கோல்டு இருக்கும். சில்வர் ஏறி இருக்குங்கிறாங்க. இந்த ஏறினது இறங்கினதெல்லாம் சில்வர் நம்பவே நம்பாதீங்க. உங்கள் வெள்ளி இருந்ததுன்னா விற்கிறதுக்கு என்ன ரேட்டுன்னு கேளுங்க. நீங்கள் என்ன ரேட்டுக்கு வாங்குவீங்கன்னு கேளுங்க. 1 கிலோ பார் இருக்குங்க, என்ன ரேட்டுன்னு கேளுங்க. அந்த ரேட்டில் நீங்கள் வாங்க பாருங்கள் வெள்ளி வேணும்னா. இல்லாட்டா வெள்ளி வாங்குற விற்கிற ரேட்டுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. யூஎஸ் டாலர் டொப்புன்னு ஏறிடுச்சு, ரூபா பொத்துன்னு விழுந்துருச்சு. 91.10 ஆர்பிஐ ரிலாக்ஸ் எடுத்துருச்சு. 92 இந்த ட்ரேட் டீல் முடிஞ்சப்பறம் 91 90லேருந்து 90 50 90 40 வரைக்கும் இப்போ கொண்டு போனாங்க. இப்போ அது அங்கேருந்து டாப்லேருந்து 70 பைசா கோல் விட்டு பொத்துன்னு விழுந்துருச்சு ரூபா. நாட்கோ ஃபார்மா இன்னைக்கு 2.5% அப்பு. தங்கமயில் டவுனு. இன்ஃபி, விப்ரோ, டிசிஎஸ், ஹெச்சி எல்லாம் மேலே ஏறிருக்கு. மார்க்கெட் டோட்டலாக 51 பாயிண்ட்ஸ் அப் இன்னைக்கு. மார்க்கெட் 51 பாயிண்ட் அப்பு. பேங்க் நிஃப்டி டவுன். அப்போனா பேசிக்லி எங்கேயுமே போகல, மார்க்கெட் எங்கேயுமே போகலை அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ குளோபல் நியூஸ் பார்க்கலாம். ஐஎம்எஃப் என்ன சொல்கிறாங்க, சைனா வந்து குளோபல் எக்கானமியை டிஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களோட லோக்கல் ஊரில் இருக்கிற கன்சம்ஷனை குறைச்சிவிட்டு வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியே பணத்தை சேர்க்குறாங்க. சைனாவோட ட்ரேட் சர்ப்ளஸ் குளோபலாக வந்து அன்செட்டில் பண்ணுது எல்லாரையும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த சைனா சர்ப்ளஸ்ஸு யூஎஸ் வந்து டேரிஃபால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினச்சது முடியல. அதே சமயத்தில் யூஎஸ் அசட்ஸாக சைனா விற்கிறாங்க. அப்படின்னா சைனா எதை வாங்குகிறாங்க? இப்போ பூமா கம்பெனியை வாங்கின மாதிரி பல நல்ல கம்பெனிகளை வாங்குகிறாங்க, கோல்டை வாங்குகிறாங்க. இதுதான் கிளியராக இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நடந்துகிட்ருக்கு. போன வாரம் ஃபுல்லாக லூனார் நியூ இயர் டைமு. சைனா வந்து ரொம்ப பெருசாக ஆப்ரேட் பண்ணலை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஆனால் ஒரு அனலிஸ்ட் என்ன சொல்கிறாரு, கமாடிட்டி ரேலி ஓவர். இந்த சில்வர், காஃபி, டீ எல்லாத்துலேயும் ஓவர், கோல்டுலேயும் ஓவருங்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கோல்டு மே வரைக்கும் இப்படியே தான் இருக்கும். கீழேயும் போகாது, மேலேயும் போகாது. மே ஜூனுக்கு அப்புறம் கெவின் வார்ஷ் வந்தப்புறம் என்ன பண்ணுறாருங்கிறத பொறுத்து தான் கோல்டு போகும். இப்போ வந்து யூஎஸில் நேற்று மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங் வந்தது ஃபெட்டு. அதில் வந்து சில கவர்னர்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரேட்டை ஆக்சுவலாக நம்ம ஏற்றணும், குறைக்கணும்னு இல்லை, ரேட்டை ஏற்றணும், ஹாக்கிஷ் பொசிஷன் எடுத்திருக்காங்க. அதாவது விலைவாசி ஏறினா நாங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுவோம். அப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றினாங்கன்னா கோல்டு விழும். நேற்று ஒரு டிவி யூடியூப்பில் கோல்டெல்லாம் வந்து 1980 விழுந்தது அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் அப்படின்னு என்கிட்ட விஷ்ணு சொன்னான். 1980 கோல்டு விழுந்ததுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 20 வரைக்கும் போச்சு. இன்றைக்கி அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் 20 போச்சுன்னா அமெரிக்கன் எக்கானமியே இருக்காது. ட்ரம்ப் இப்போவே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறை கோல்டு ரேட்டை ஏற்றுங்கிறார். அதனால் இந்த கோல்டு ரேலி ஓவரா இல்லையாங்கிறத அமெரிக்கன் டாலரும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் தான் டிசைடு பண்ணும். இது முதல் ஸ்டெப்பு. இந்த கமாடிட்டி ரேலியை பற்றி நான் பேசணும்னு நினச்சது. கமாடிட்டி ரேலி முடிஞ்சுதா இல்லையான்னு. அடுத்தது கோல்டு வந்து ரேஞ்ச் பவுண்டாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 5000 கீழே மேலே இப்படி போயிட்டே இருக்குங்கிறாங்க. இதுதான் நடக்கும்னு நான் சொன்னேன் ஜூன் வரைக்கும். ஜூனுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு டைரக்ஷன் கிளியராக தெரியும். ஏன்னா ஃபெட்ரல் சீஃபு மாறுறாரு. டாடா அண்ட் சன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சந்திரசேகரை 3rd டேர்முக்கு அப்பாயிண்ட் பண்ண போகிறோம். 1 இயருக்கு முன்னாடியே அப்பாயிண்ட் பண்ண போகிறோம், 5 வருஷத்துக்கு அப்பாயிண்ட் பண்ண போகிறோம். ரத்தன் டாட்டாக்கு எக்ஸப்ஷன் வாங்கின மாதிரி எம்டி ரிட்டையர் பண்ணோம் 65ங்க ரூலில், இவருக்காக 70 வரைக்கும் மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இவர் சூப்பராக எக்ஸிக்யூஷன்லாம் பண்ணுவார், டீமை வந்து டிஃபிகல்ட் டைம்ஸில் லீட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இஜிஎம் போட்டு சேங்ஷன் ஆகிடும்னு நினைக்கிறோம். ஐடிசி என்ன பண்ணுறாங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி அக்ரி பிளாட்ஃபார்மில் 10 மில்லியன் ஃபார்மருக்கு ரீச் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. 1 மில்லியனுங்கிறது 10 லட்சம், 1 கோடி ஃபார்மரை ரீச் பண்ணுங்கிறாங்க. 2022லேருந்து டெஸ்ட் பண்ணதில்
ஆல்ரெடி 22 லட்சம் ஃபார்மருக்கு இது போய் சேர்ந்துடுச்சு. இது பேர் ஐடிசி மாஸ் அப்படின்னு பேர். அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த விதையை யூஸ் பண்ணணும், என்ன விலைக்கு விற்கலாம், எவ்வளோ ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணலாம், இது மாதிரி பல டீட்டெயில்ஸை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. த்ரூ செல்ஃபோன் மூலமாக அவங்களுக்கு ரீச் ஆகுது. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ்க்கு என்ன ஆயிடுச்சுன்னா, யுஎஸ்எஃப்டிஏ வந்து பொசன்டான்கிற மாத்திரைக்கு அமெரிக்காவில் கொடுக்கறதுக்கு அப்ரூவல் வாங்கிட்டாங்க. இது வந்து பார்ட் ட்ரீட்மெண்ட்டு அப்படிங்கிறதுக்காக அமெரிக்காவில் கிடச்சிருச்சு. ரெட்டி காரு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இங்கிலாண்டில் போய் மெர்க்குரி கம்பெனிலேருந்து ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி ட்ரக்ஸை வாங்கி வந்துட்டார். $32 மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. இது ஒரு கைனகாலஜி ப்ராடக்ட். டிவிஎஸ் மோட்டார்ஸ் நம்ம ஊரை சேர்ந்தவங்க ஒரு புது சாதனை பண்ணிட்டாங்க. இந்தோனேஷியாவில் 19 வருஷமாக மோட்டார் சைக்கிள் தயாரிக்கிறவங்க முதல் வாட்டி இந்தோனேஷியாவில் 10 லட்சம் வண்டியை கிராஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டிவிஎஸ் மோட்டாருக்கு 10 லட்சம் வண்டி ஓடிட்டுருக்கு இந்தோனேஷியாவில் அப்படிங்கிற செய்தி வந்திருக்குது. டிசிஎஸோட சிஇஓ என்ன சொல்கிறாருன்னா, ஏஐனால இன்னும் நிறைய பேருக்கு வேலை கிடைக்குமே தவிர வேலை வாய்ப்பு குறையாது அப்படிங்கிற திடுக்கிடும் செய்தியை கொடுத்துருக்கிறார். ஹிந்துஸ்தான் யூனிலிவர் என்ன சொல்கிறாருங்கன்னா, இந்த ஹை எண்டு சோப்பு, சீப்பு, பவுடர்லாம் நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கு 2000 கோடி இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் இந்தியாவில் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்ஐசி அவங்களோட 17.5 லேக் இருக்கிற போர்ட்ஃபோலியோவில் பேங்க்ஸை விற்று ஐடியை வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் இன்ஸ்டியூட் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்கையும் ஜென்சாலுங்கிற கம்பெனி நடந்த ஃப்ராடையும் ரிவ்யூ பண்ணி குயிக்காக தீர்ப்பு சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா, ஓலா ஷோலா மட்டும் 27 ரூபாய்க்கு விற்கலை. 113 ஐபிஓ வந்து அவங்க ஐபிஓ ப்ரைஸுக்கு கீழே போயிட்டுருக்குது. இதில் மோத்திலால்னு ஒரு கம்பெனி இருக்குது. மார்னிங் கான்டெஸ்ட்டுங்க பற்றி என்ன சொல்கிறான்னா, மோத்திலால் ஆஸ்வால் ஒரு ஓட மியூச்சுவல் ஃபண்டில் 350 கோடி ரூபா நட்டம் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓலா எலக்ட்ரிக்காக அவன் இஷ்டத்துக்கு வாங்கியிருக்கிறான். மற்றவங்கெல்லாம் 50 ரூபாலேருந்து விற்கிறச்ச தைரியமாக இவர் உள்ளே பூந்து வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறான். இது இப்படியே போச்சுன்னா 350 கோடி ரூபா ஆபாய் ஸ்வாஹா இந்திரா ஸ்வாஹான்னு போயிடும் அப்படின்னு சொல்கிறான். ஸ்வாஹா ஆகிடும் அப்படிங்கிறான். ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு 350 கோடி ரூபா லாஸ் வரத்துக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது மோத்திலால் ஆஸ்வாலில். ஐபிஓ லிஸ்டிங் கெயின்ஸில் பல கம்பெனிகள் 70-80% டவுனில் இருக்குதுன்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. அதுக்கப்புறமா வந்து ஸ்மால் கேப் கம்பெனிஸ்லாம் வந்து 40%க்கு கீழே பீக்லேருந்து 40% கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பஃபட் தாத்தா என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அமேசான் ஷேர்ஸ் எல்லாம் விற்று நியூயார்க் டைம்ஸை பப்ளிஷ் பண்ணுற கம்பெனி ஷேராக பார்த்து வாங்கியிருக்கிறார். வான்பர்ட் பிங்கர்ஸ் வந்து இந்தியாவில் 1200 கோடி ரூபா கொடுத்து இன்டர்கிரேஸ் ஹெல்த் அப்படிங்கிற கம்பெனியை வாங்கிறதுக்கு டாக்ஸ் அட்வான்ஸ் ஸ்டேஜஸில் போயிருக்கு. வான்பர்ட் பிங்கர்ஸ் வந்து இதில் இந்தியன் ஃபார்மாவில் அவங்க பெட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. பஃபட் தாத்தா ஆப்பிளையும் அமேசானையும் விற்று கூகுள் பொசிஷனை சேமாக வச்சு கேஷ் பையில் இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்காரு இப்போதைக்கு. ஓவராலாக மார்க்கெட் விழறதுக்கு எல்லோரும் காத்துட்ருக்காங்க, நம்மளும் காத்துட்ருக்கோம். கரெக்டான லெவலில் பட்டாசு லிஸ்ட்டை 1-2ன்னு கன்சிடர் பண்ணுங்கள். பெருசாக ரிஸ்க் எடுக்காதீங்க. 1.5 வருஷமாக மார்க்கெட்டிங்கும் போகல. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.
வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் வேணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.